டிராபிக் ராமசாமி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 4 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். அவரோட கடைசி காலத்துல அந்த ஆசை தான் இருந்தது. அவர் கூட இருந்த எல்லாருமே, மிஸ்டர் ரங்கநாதன் ஆகட்டும், மகேஷ் சார் ஆகட்டும், எல்லாருமே கூட இருக்காங்க. அவரு பேரும் மறைஞ்சிடக்கூடாது. அவர் ஒரு சிலதெல்லாம் செஞ்சாரு நன்மை, அந்த நன்மையும் மறைஞ்சிடக்கூடாது, நாங்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்து முயற்சி பண்ணி செய்யணும் அப்படிங்கறதுக்காக அவர் பேர்ல இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஃபவுண்டேஷனோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தர சொல்றேன். நார்மலா இந்த ஃபவுண்டேஷன் மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த செய்தியாளர் சந்திப்புக்கான நோக்கம் என்னன்னு கேட்டா, இது வரைக்கும் அரசாங்கத்துல உபயோகப்படுத்தப்படாத இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் இன்னும் அரசாங்க உபயோகத்துக்கு கொண்டு வரணும், அல்லது நிலம் கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறதா எங்களோட நோக்கம். அவங்க அரசாங்கம் அது நல்லபடியா உபயோகிச்சு மக்களுக்கு நன்மை செஞ்சாலும் எங்களுக்கு ஓகே தான், இல்ல அவங்களுக்கு திருப்பி கொடுத்து நன்மை செஞ்சாலும் ஓகே தான். இந்த ரெண்டுல எப்படி பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான். அந்த நன்மையை எடுத்து செய்யணும் அப்படிங்கறதா இந்த செய்தியாளர் சந்திப்போட நோக்கமே. மேல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரே சர்வே நம்பரை 2 தடவை எழுதி அந்த ஜீவோல ஈக்குவலண்டா, அந்த லேண்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரே ஜீவோலயே லேண்டோட சர்வே நம்பர்ஸ் ரிப்பீட்டட் ஆகி அந்த இதை வந்து ஈக்குவலண்டா காட்டுறாங்க. 60 ஏக்கர் எடுத்திருக்காங்கன்னா அந்த 60 ஏக்கர் ஈக்குவலன்சி காட்டுறாங்க. அந்த ஜீவோட காப்பி உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். கிட்டத்தட்ட 500 ஏக்கராக்கு மேல எடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 40 ஏக்கராக்கு மேல அன்அபிஷியலா, அதாவது இப்படிதான் கொடுக்கணும் ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ் படி கொடுக்காம இவங்க என்ன பண்றாங்கன்னா, பணம் வாங்கிட்டு ஒரு கம்பெனிக்கு அலாட் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு பர்சனல் இதுக்கு அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் வந்து இதை ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அவங்களுக்கு போய் சேரணும் அந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த பிரஸ் மீட் இப்ப கொடுத்துருக்கேன். இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2004, 2005, 2006 இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கராக்கு மேல எடுத்திருக்காங்க. அந்த 200 ஏக்கராவும் ஐடிபிஎல் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து கொடுத்தாங்க. கம்பெனி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட கம்பெனி. சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட திருப்பி கொடுத்துருது. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, 2012 சிமெண்ட் ஃபேக்டரிக்கு, மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 60 சென்ட் 50 சென்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சு விற்கிறாங்க. அப்படி விற்க முடியாது. யூஸ் பண்ணலன்னா மக்களுக்கே தான் அதை திருப்பி கொடுக்கணும். மக்கள் கிட்ட இருந்து என்ன பயன்பாட்டிற்கு எடுக்கப்பட்டதோ அந்த பயன்பாடு சரி வரல அப்படின்னா எந்த மக்கள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டதோ அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணுங்கிறதா சட்டம். ஆனா அந்த சட்டப்படி நடக்கல. இதை வந்து சட்டப்படி செய்யுங்கன்னு சொல்லி இது கொடுத்துருக்கேன். இது கொடுத்துருக்கேன். பட் இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அவங்க காது கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். போடுறாங்க. எல்லா ஜீவோவும் பப்ளிஷ் ஆவறது இல்லை நம்ம ஜெனரல் கேஜெட்ல. அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஜீவோ போட்டாங்கன்னா அந்த ஜீவோ பப்ளிஷ் ஆகாம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கு. அதை எழுதி கேட்டு வாங்கி திருப்பி கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள ஒரு காப்பி ஆர்டிஐல ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா கூட அதை கொடுக்கறதே கிடையாது. மேலதிகாரிக்கு அனுப்பியிருக்கோம், அந்த துறைக்கு அனுப்பியிருக்கோம், இந்த துறைக்கு அனுப்பியிருக்கோம் தான் பதில் வருது. அவளியா அதுக்குரிய சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்றது இல்லை. இந்த சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கூட டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுவோம். அந்த துறையில வந்து நிலத்தை வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு வேண்டாத திருப்பி கொடுக்கலாம். கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சம்பந்தப்பட்ட துறையோட செக்ரட்டரி அவருக்கு வந்து நம்ம கடிதம் மூலியமா தெரியப்படுத்தலாம். அவரு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கும் போது அந்த கடிதத்துக்கு என்ன பதில் வருதுன்னு பார்த்துட்டு கோர்ட் மட்டும்தான் அடுத்த சொல்யூஷன். வேற எந்த எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் நான் போய் பார்க்க முடியாது இல்லையா. என் கண் முன்னாடி வந்த ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த ஆதாரத்தை மக்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இதை ஃபர்ஸ்ட் நான் இனிஷியேட் பண்ணிருக்கேன். இப்போ அரசாங்கம் வந்து ஒரு கலெக்டர் ஆபீஸ் கட்டுது, ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுது. இப்போ நான் சொல்ற இந்த நிலம் எடுக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலிவு விலையில அரசாங்கம் வந்து மருந்துகளை வந்து மக்களுக்கு சப்ளை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் பார்மசிட்டிக்கல் கம்பெனிக்காக எடுத்தது. அதாவது இந்தியாவோட பார்மசிட்டிக்கல் கம்பெனிக்காக. இந்தியாவோட பார்மசிட்டிக்கல் கம்பெனி இது வரைக்கும் ஃப்ரேம் பண்ணப்படலை. இந்த நிலம் எடுத்து 60 வருஷம் ஆகும். உங்களுக்கு தெரியும், அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் இல்லையா. இப்போ என் வீட்டு பக்கத்துலயே இடம் இருக்கு, அரசாங்கத்தோட இடம். அதை என்ன பண்றாங்கன்னா, விஷ கிருமிகள் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது.
போலீஸ் வந்து அந்த இடத்த ரைடு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரியுது. அந்த இடத்த எடுக்கிறாங்க கவர்மெண்ட், அதை உபயோகப்படுத்தப்படாம அப்படியே வச்சிருக்கும் போது அது தீவிரவாதிகளோ இல்ல ஒரு அராஜகத்துக்குரிய கூடாரமாவோ அது மாறிடுது. ஏன்னா அங்க கேட்கற கால் இல்லை இல்லையா?